Hi aspirant, welcome to our YouTube channel Mark to Officer. This is Anbarasi. நம்ம இன்னையோடைய 10 ஹிந்து வெக்காப்ஸ் பார்க்க போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா நம்மளுடைய டெய்லி பார்க்குற ஹிந்து வெக்காப்ஸ் வந்து டெய்லி 10 ஹிந்து வெக்காப்ஸ் ஹிந்து எடிட்டோரியல் வெக்காப்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்குள்ளே இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் டேவோடது வந்து ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்குள்ளே போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. If you want, you can save this playlist. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் ஃபார் ரீசனிங் இதுவுமே ஒன் ஆஃப் த பிளேலிஸ்ட் இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ தான் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸும் செக் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சீரியஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எக்ஸாமில் வந்து ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பர்சன் வந்து சிட்டிங் அவுட் சைட் இன்சைட் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கி, சிம்பிள் ட்ரிக்கி, பட் அதை வந்து நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போதைக்கு 3 வீடியோ வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்கமிங் டேஸில் மோர் வீடியோஸ் வந்து இதில் வந்து அப்டேட் ஆகும். நீங்கள் இதையும் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதோட வேர்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜில் என்ன இருக்கு, ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குல்ல, நம்ம வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் ஆகட்டும், சுகர் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்ட வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்க அந்த அந்த பேர் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா ஸ்கேனிட்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து நவுனா யூஸ் பண்ணலாம். சினானிம்ஸ் வந்து கண்டெய்னரைசேஷன். இனிமே இந்த மாதிரி லிட் போட்ட பொருள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேனிட்டரைசேஷன் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதான் லிட் போட்டு நல்லா கவர்டாக இருக்கு. அதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும், அன்பேக்கிங். நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகும். ஏவியானிக்ஸ். ஏவியானிக்ஸ் இந்த வேர்டு வந்து இந்த வேர்டை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணுற ஒரு எலக்ட்ரானிக்ஸ். இந்த ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணுற இந்த எலக்ட்ரானிக்ஸில் கம்யூனிகேஷன் ஆகட்டும், நேவிகேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை கலெக்டிவாக வந்து ஏவியானிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோடைய ஆன்டனிம்ஸ் வந்து மேனுவல் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வேர்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா பிரேக் த்ரூ. நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த பிரேக் த்ரூ மொமெண்ட் வரும். ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைச்சோன்னே அந்த விஷயத்தையே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஈவன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற பசில் கூட பாருங்கள். நீங்கள் கண்டினியூஸாக ரீட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சோன்னா அந்த கம்ப்ளீட் பசிலே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டை வந்து நம்ம பிரேக் த்ரூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து நிறைய விஷயத்துல வந்து ரியல் லைஃப்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ப்ராக்ரஸ் அந்த விஷயம் ஆனோடனே தான் நமக்கு ரிமைனிங் விஷயத்த நம்மளால ப்ராக்ரஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மீனிங் வந்து ப்ராக்ரஸ். அதுக்கப்புறம் ஆன்டனிம் பார்த்தீங்கன்னா டிக்ளைன். நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். எஸ்பவுஸ்ட். இது வந்து நம்ம வேர்பாக யூஸ் பண்ணலாம். இதோட மீனிங் வந்து சப்போர்ட். ஆன்டனிம்ஸ் வந்து ரிஜெக்டட். இது வந்து அனுசரித்து போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வித்தவுட் வந்து இவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து லெக் இல்லை, ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே பார்க்காம எல்லாம் வந்து ஒன்றா வந்து விளையாடுறது, ப்ளே பண்ணுறது. இந்த கேம் வந்து அவங்களுக்கு வந்து லெக்குன்றது இல்லை அப்படின்றதுக்காக அவங்களால ப்ளே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதையும் வந்து அனுசரித்து ஸ்லோவாக வந்து அவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இட்ஸ் லைக் சப்போர்ட், கோ அலாங் வித், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையட். ட்ரையட் இஸ் நத்திங் வந்து ஒரு 3 பர்சனை வந்து நம்ம ட்ரையட்னு சொல்லலாம். ட்ரையட் குரூப்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றா உட்காந்து படிக்கிறீங்களோ இல்லை ஏதோ வந்து ப்ளே பண்ணுறீங்க, 3 பேர் வந்து சேர்ந்து வெளில போகிறீங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் ட்ரையடாக போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லலாம். ஒரு த்ரீ மெம்பர்ஸ் அப்படி அப்படி வந்து ட்ரையட் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணிங்கனாலும் ட்ரையட் அந்த மாதிரி வேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு நவுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்ட் வந்து கொஹெசிவ். கொஹெசிவ் வந்து நம்ம அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஒரு இந்த இமேஜ் பாருங்கள்.
எல்லாம் யூனிட்டா சேர்ந்து எல்லாம் யூனிட்டடா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து ஒரு விஷயத்த வந்து சபதம் எடுக்கிற மாதிரி ஒரு இமேஜ் விஷுவலைசிங் இருக்கு. ஸோ இட்ஸ் நத்திங் பட் யூனிட்டட். அதோட ஆன்டனிம்ஸ் என்னவா இருக்கும்? செப்பரேட்டட். நெக்ஸ்ட் வேர்ட்குள்ள போயிடலாம். இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல வந்து ஒரு டர்ன் ஒரு சிம்பிள் இருக்கியா இருக்கு. நம்ம டெய்லியும் வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணும்போதும் சரி, இந்த 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 வந்து சிம்பிள பார்ப்போம். ஸோ அத பார்த்தோனே நமக்கு டக்குன்னு வந்து யா நம்ம டர்ன் பண்ணணும். அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தோணும். டர்ன் இஸ் நத்திங் பட் வியர். அந்த வேர்ட தான் நம்ம பார்க்க போறோம். வியர்ன்றத நம்ம டர்ன்னு யூஸ் பண்ணலாம். இனிமே நீங்க இந்த சிம்பிள் பார்க்கும்போது டர்ன் அப்படின்றது வியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ அது வந்து கன்டினியூடு வந்து அதோட ஆப்போசிட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட்க்கு போயிடலாம். லாடேட்ரி அப்படின்னா ஒரு எட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். அது ஒண்ணுமே இல்ல. சம்திங் வந்து பிரைஸ் பண்றது. ரொம்ப பாராட்டி பேசுறதுன்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்களே உங்கள கூட லாடேட்ரி பண்ணிக்கலாம். எப்படின்னா, நீங்க வந்து இப்போ வந்து எக்ஸாம் படிக்கிறீங்களோ, இல்ல நீங்க வந்து இன்னைக்குன்னு ஒரு கோல் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நான் இன்னைக்கு வந்து ஒரு மார்க் டெஸ்ட் போடுறது, இல்ல நான் இன்னைக்கு இந்த இந்த போர்ஷன் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ நான் இன்னைக்கு முடிக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்க வந்து இல்ல நான் இந்த பசில சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது வந்து கோல் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அத முடிச்ச உடனே நீங்களே வந்து உங்கள பிரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து லாடேட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதோடைய ஆன்டனிம்ஸ் வந்து கிரிட்டிசைசிங். நெக்ஸ்ட் வேர்ட்குள்ள போயிடலாம். கன்சிலரேட்டரி. அத வந்து எட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஒரு எம்பையர் நின்னுட்டு 2 பேருக்கும் வந்து சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பீஸ் மேக்கிங் யாரோ பீஸ் மேக்கிங் தான் இதோடைய மீனிங். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது ஒருத்தவங்க வந்து நின்னுட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள வந்து நம்ம இந்த கன்சிலரேட்டரி அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆன்டனிம்ஸ் அக்ரெசிவ். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு பெர்சன் இருக்காங்க. ஒருத்தவங்க கிட்ட சம்திங் வந்து நீ இத பண்ணு. ஏன் ரெட் கலர்ல அந்த பெர்சன வந்து அ இங்க போட்டிருக்கோம் அப்படின்னா, இவங்க 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 ஆர்டர் போடுறாங்க. நீ இத பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவாங்க. பட் he or she don't want to do that, but doing something for him. ஓகேவா? ஸோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அத பண்ண வேணாம்னு நினைக்கும்போது, பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு விஷயத்த பண்ணும்போது, அத வந்து கோர்சிவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அத வந்து அதோடைய சினானிம்ஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல், ஆன்டனிம்ஸ் வந்து ஜென்டில். தமிழ்ல வந்து வற்புறுத்தி செய்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த வேர்ட யூஸ் பண்ணலாம். தேங்க் யூ ஆல். இது வந்து வீக்கெண்ட். ஸோ எல்லாருக்கும் வந்து தெரியும். நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நாளைக்கு வீக்லி வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் வந்து அ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணுனா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பார்த்து எடுத்துக்கோங்க. அ பாய் ஒன்ஸ் அகெயின் பாய். We'll see you in the next video.